ஆரம்பத்தில் ஜாய்கிருஷ்ணா போட்டால் பாருங்களேன், அம்மாயி அம்மாயி அழகாக இருக்காங்க. ஒரு பிள்ளை பிறந்து போச்சு. குமரியின் அழகு ஒரு குழவியோடு போச்சு. தூய தமிழுங்க. எவ்வளோ குமரியாக இருந்தானே, ஒரு குழந்தை பெற்றுட்டா, குழவி என்றால் குழந்தை. குழந்தை பெற்றுட்டானா அது உடம்பு கலகலத்துரும். ஆனால் ஆம்பளை அப்படியே தான் இருக்கு. மாதமட்டி பிறகு 45 வயசு பேர் சொல்ல முடியலையே. சும்மா காலேஜ் போய் பம்பரமாக மாடி பள்ளியில் போகிறாரு. படியில் பார்த்தா 8வது படியில் நிற்கிறாரு. நான் கீழே இருந்து பார்க்குற படி சொயின்னு போகிறாரு மேலே. இது அப்படியே 8 கீர் போட்டு மெதுவாக மேலே போகுது. வயிற்று பிள்ளையில். அப்போ இதுக்கு அழகும் போயிட்டு ரிசல்ட் ஆகுது. நீங்கள் கொடுத்த புகாரில் இன்னும் உங்களை ஒருப்பங்கிட்ட சேர்க்க மாட்டான் சினி இண்டஸ்ட்ரியில். நம்ம மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எதுக்கு வம்புது? பிரச்சனை உள்ளவங்களை சினிமாக்காரவங்க சேர்க்க மாட்டாங்கம்மா. ஒரு வாட்டி தான் நீ பாலியல் புகார் கொடுக்கலாம். ஒரு வாட்டி தான் கொடுத்தாங்க சின்மயி. 7 வருஷம் ஒரு பாட்டு பாட விடலை. பார்த்தீங்களா? கடைசியாக ஒரு பாட்டு, அது அன்ஃபார்ச்சுனேட் இல்லை ஃபார்ச்சுனேட். அவங்க பாட வரல, இவங்க பாடுறாங்க, அவ்வளோதானே. முத்தமழை நல்லா பாடினாங்க, நல்லா இருந்துச்சு. ஆமாம், முத்தமழை இந்த பாட்டு வந்து ஹிட் ஆயிடுச்சு. இப்போயும் உட்காந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ராதாராவி கூப்பிட்டாரு, அவரை கூப்பிட்டாரு, இவர் கூப்பிட்டாரு. சொல்லக்கூடாதுமா அதெல்லாம். என்ன வெக்கம் இல்லையாம்மா அதெல்லாம்? சொல்லக்கூடாதுல்ல. சரியா? ஒன்று பொண்ணை கூப்பிட்றாங்க. என்னம்மா உன் மேலே ஒரு ஆசையாக இருக்குது, என்னம்மா சொல்கிற, ஐடியா இருக்குதா, என்னன்னு சொல்லு, பார்த்துக்கலாம் பண்ணிக்கலான்னா. இல்லை சார் அந்த மாதிரிலாம் நான் இல்லை, தவறான அப்ரோச் பண்ணுறீங்க, இன்னொரு முறை பண்ணாதீங்க. இது முதல் முறை பேசிட்டு வந்துடணும். முதல் முறை நான் ரொம்ப கௌரவமாக போகிறேன். நீ செருப்பை கேட்டுற அந்த கேட்டுறது ஓவர் சீன்லாம் போட வேண்டியதில்லை. விருப்பம்னா விருப்பம்னு சொல்லு, சேனா எஸ்ன்னு சொல்லு, நோன்னா நோன்னு சொல்லுங்களேன். இந்த ஊரில் சொல்லுவாங்க, இந்த வீட்டு பையன் இருக்கான்னா வீட்டு பையன் அவன் அழைச்சிட்டு போய் இவன் குடியை பழக்கி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. மூத்திரத்தை பையன் கொடுத்தா குடிப்பானா? அவன் பிள்ளை குடிப்பானா? குடிக்க மாட்டான்ல. சாராயன்னு தெரிஞ்சாலும் குடித்தான். அதுமாரி ஒருத்தர் கூப்பிட்றானா விருப்பம்னா போ, இல்லைன்னா நோன்னு சொல்லிட்டு போங்க. இதில் என்ன இருக்குது? எவ்வளோ தூரம் உலகம் அப்டேட் ஆகிட்டுமா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. பழகுறது சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிட்டு இந்த எவிடன்ஸ் கொண்டு வர்றாங்கல்ல, வாட்ஸ்அப்பு, வீடியோ, ஆடியோலாம், இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி எடுத்ததா இருந்தாக்க அட்மிட் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எப்படி பிளான் சொல்றீங்க? பழகுள்ளே எடுத்துக்கிறது, அங்கே வைக்கிறது கேமராவை, இங்கே வைக்கிறது கேமரா, அதுவும் பிளாக்மெயில் தான் சொல்லியிருக்கு. பியூர் த்ரெட்டன் பண்ணுறது ஆளுகளை. வீடியோ கால் பண்ணவங்கள ரெக்கார்ட் பண்ணுறது, ஆடியோ காலை ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாம் ஃப்ராடு. அது ஒரு பெரிய கான்வர்சேஷன். டகல்கா கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், படிச்சிருப்பீங்க. அந்த பழைய வழக்கு, முதல் முறையாக பண்ண வழக்கு. அதெல்லாம் எத்தனை எடுத்து முடிவுது. டகல்கா இந்த போனில் ஒட்டு கேட்குறது, இதெல்லாமே அஃபென்ஸ். எலக்ட்ரானிக் ட்ரெஸ்பாசிங். இது இருக்குள்ளே வீடியோ ஸ்டோர் பண்ணுறது. இது வந்து ஆம்பளைங்க பண்ணுறது குறைஞ்சி போச்சுமா. பொம்பளைங்க இதே வேலையாக தான் தெரியுது. ரெக்கார்டு பண்ணுறது, வீடியோ ரெக்கார்டு பண்ணுறது, ஆடியோ ரெக்கார்டு பண்ணுறது, கடைசியாக சண்டை வர அன்றைக்கி இதில் எடுத்து வெளியே விடுறது. விட்டுட்டு போய மாதம் மட்டும் எல்லாத்தையும் தயாராகிட்டாருமா. அதை கவனிச்சிங்களா? நீ என்ன ஒன்றா செய்ய.